இங்கே அண்ணன் தம்பி போல புள்ள அவனுக்கு என்னை போல அப்பா அம்மா யாரும் இல்லை. ஆண்டவனும் நானும் இங்கே அண்ணன் தம்பி போல புள்ள அவனுக்கு என்னை போல அப்பா அம்மா யாரும் இல்லை. ஓடும் நதி ஒருத்தருக்கும் சொந்தமில்லை அம்மா. ஓடும் நதி ஒருத்தருக்கும் சொந்தமில்லை அம்மா. ஓடும் நதி ஒருத்தருக்கும் சொந்தமில்லை அம்மா. அந்த ஓட்ட கூற வீட்டுக்கு சொந்தமெல்லாம் சும்மா. ஓட்ட கூற வீட்டுக்கார சொந்தமெல்லாம் சும்மா. ஆத்துக்கு பக்கம் ஆத்து துறைக்கிற வீட்டுக்கு தகஜி யாராவதா தன்னை நம்பி இருக்கிறேன். நானாகி வளர்ந்த மரம் பாரம்மா. தகஜி யாரு தந்தை தகஜி அம்மா என் தகுங்க பாருங்க அம்மா. வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒண்ணு அப்பன் தந்தா. தாலிப்பட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பெத்து போட்டா. வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒரு அப்பன் தந்தா. தாலிப்பட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பெத்து போட்டா. வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒண்ணு அப்பன் தந்தா. தாலிப்பட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பெத்து போட்டா. நம்ம சுமக்கும் பூமி ஒரு கணக்கு போட்டு இருக்கு. கணக்கு போட்டு இருக்குது. நம்ம சுமக்கும் பூமி ஒரு கணக்கு போட்டு இருக்குது. நாளை வாங்கும் வரவுக்கு இன்று நம்மை சுமக்குது. நாளை வாங்கும் வரவுக்கு இன்று நம்மை சுமக்குது. ஆத்துக்கு பக்கம் ஆத்து துறைக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்சா தன்னை நம்பி இருக்குது மண்ண. தானாக வளர்ந்த மரம் பாரம்மா. தாயாரு தந்தை யாரு கூறம்மா. அம்மா அல்லவா இறைவா என் தங்கச்சிக்கு இப்படி ஒரு நிலை வர வேண்டும். அவனுக்கோ இரு பார்வை தெரியவில்லை. இவ்வளவு பைத்தியமாக தெரிகின்றான். இறைவா என்னுடைய நிலைமைப்படியாக வேண்டுமா? இரு கண்களை தெரியாத இந்த அண்ணனுக்கு துணையாக இருந்தாலே. அம்மா தங்கச்சி எங்கம்மா இருக்க? நீ எங்கம்மா இருக்க? உனக்கு என்னம்மா நடந்தது தங்கச்சி? அவ்வளோ பைத்தியம் ஆயிட்டுக்கிறான். இவனுக்கோ பார்வை தெரியல. ஐயா இந்த படி அவன் மேல ஐயா ஐயா யாரையா நீங்க? ஐயா எங்கயா இருக்கீங்க? எங்கயா இருக்கீங்க? ஐயா இரு பார்வையும் தெரியாதடி ஆமா ஐயா. ஒரு பெண்ணை கடத்து என்னது பைத்தியமாக ஆக்கியிருக்கிறான். ஐயோ ஐயா ஐயா நான் அப்படிப்பட்ட தவறு செய்பவன் கிடையாது ஐயா. என் மீது அபாடமாக பழி சுமத்தாதீங்க ஐயா. இரு கண்களை தெரியாமல் இப்படி அனாதையாக நடு வீதிக்கு பிச்சை எடுக்க நிலைக்கு வந்து விட்டேனே.
நான் சாதாரண ஏழை கிடையாது ஐயா, நான் சாதாரண ஏழை கிடையாது ஐயா. ஐயா நான் யார் தெரியுமா? ஒரு நாட்டை ஆள வேண்டிய இளவரசன் ஐயா, இளவரசன் ஐயா. ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசர். ஆமா ஐயா. இந்த காட்டில இரு கண்களும் தெரியாமல் இப்படி அனாதையாக தெரிய காரணம் ஐயா, ஒரு நாட்டை ஆள வேண்டிய நான் இரு கண்களை தெரியாமல் அனாதையா நாடு வீதிக்கு பிச்சை எடுக்கிற நிலைக்கு வந்து விட்டனே. காரணம் என்னவென்று கேட்கின்றீர்களா? ஐயா விதி என்னுடைய வாழ்க்கையில் விளையாடி விட்டது ஐயா, விளையாடி விட்டது. என்னுடைய வாழ்க்கை வரலாறு கூறிக்கொண்டே செல்கிறேன் ஐயா. அப்படி உங்கள் வாழ்க்கையில் நடந்தது என்ன? என்னுடைய நாடு எப்படிப்பட்ட நாடு தெரியுமா? சத்திய நீதி தவறாது ஆட்சி புரிந்த சத்தியபுரி நாடு ஐயா. என்னுடைய நாடு சத்தியபுரி நாடு ஐயா. சத்தியம் தவறாத சத்தியபுரி நாடு. உண்மைதான் ஐயா. அந்த நாட்டிலே நீங்கள் யார்? இந்த சத்தியபுரி நாட்டிலே சத்தியசீல மன்னனுக்கும் சத்தியாவதி அம்மையாருக்கும் முத்தான 3 செல்வங்கள் பிறந்தோம் ஐயா. 3 குழந்தை பிறந்தோம் ஐயா. 2 ஆண் குழந்தை, 1 பெண் குழந்தை ஐயா. என்னுடைய அண்ணன் பெயரோ முரளி, என்னுடைய பெயரோ முத்து. என்னுடைய ஒரே தங்கை, ஒப்பற்ற தங்கை முத்தழகி ஐயா. ஒரு நாட்டு இளவரசியா? உனது பெயர் முத்தழகியா? பொய் சொல்றா ஆயா, பொய் சொல்றா. என் பேரு சினேகா. செருப்பாடியா அடிப்பாங்க. சினேகாவா? 5 பேரு ஐயா. அப்படி சத்தியபுரி நாட்டிலே சத்தியசீல மன்னனுக்கும் சத்தியாவதி அம்மையாருக்கும் முத்தான 3 குழந்தைகள் பிறந்து நாங்கள் சத்தியபுரி நாட்டில் சீர சிறப்புடன் வாழ்ந்து கொண்டு வந்த அன்று ஒரு நாள். ஊத்தி கூடி குடி மச்சான பண்பாடே சொல்றா.
அப்படி மச்சான சொல்வானே போறேன்னா நடிக்கிறது சூரனா நடிக்கிறது சூரனா இந்த சத்தியபுரத்தை ஆண்டு வரும் சத்தியசீல மன்னருக்கு அமைச்சர் விஷக்கோடி என்ற பெயரோடு குறையாது இல்லாமல் நிறைவோடு பரிமாற்றம் அனிதினமும் எனக்கு முன்பதாக வர வேண்டிய அவை காவலர் காணவில்லையே இந்த மாமே உனக்கு தாமா கேமரா கட்டிங் போல உட்காரான் நான் என்ன பண்ண பாரு நான் தப்பா பண்ண பாடு நான் தப்பா பண்ண மைமா பேரு தண்டா அஞ்சலா கபில் பூந்துட்டாயோ தப்பா நினைக்காதம்மா கீழே இறக்கிட்டு தப்பா நினைக்காத நான் ஒரு தொத்து வாய் முண்டா ஏதோ புலோட ஆச்சு விட்டுக்கிறேன் வர முடியாது பட என்ன பண்ணுவா ஆடவங்க உன்னதான் தர முடியாது பட வணங்க முடியாது போ முடியாது என்ன பண்ணுவா என்னடா பண்ணுவா மரியாதை தர முடியாது போ தர முடியாது இறங்கி வாடா வை விடு தம்பி வை விடு இறங்கி வாடா இறங்கி வா வாடா இறங்கி வாடா அச்சுக்கலாம் யாரு நானு நாய் உன் மூஞ்ச பாத்துக்கிறியா சனக்கு சூத்தாட்டு மூஞ்ச வச்சுக்கின்னு என்ன நாயின்ற அப்படித்தான் கடவுள் மூஞ்சி பறிச்சுக்கிறான் பாரு அவனுக்கு மூஞ்சி என்ன சொல்லலாம் என்ன என்னடா பண்ணுவா சம்சார் விட்டு போல என்ன பார்த்தா கேட்டாவா நான் கேட்டான்
இந்த பையனா இந்த பையன் தானே என்ன பார்த்து கேட்டான்டா. உன்னை பார்த்தா ஆ, என்னன்னு கேட்டா ஒருத்தனை கேட்கலாமா என்ன? உன்னை பார்த்தா கேட்டா வார்த்தை கேட்கலாமா? இந்த பையனா இந்த பொடி பையன் கேட்டான்டா. என்னன்னு கேட்டா ஆமாடா, இந்த பையனா இந்த பையன்டா. உன்னை பார்த்தா என்ன பார்த்தடா? என்னன்னு கேட்டா உன்னை பார்த்தா என்ன கேட்டா பார்த்தடா கேட்டா? இந்த பையனா இந்த பையன்டா. என்னன்னு ஆளுங்க மட்டும் மூஞ்சிடா. கேட்கலாமா வார்த்தை? ஏய், கேட்கலாமா? ஓ போல நீங்க கேளு. போடாயா போடா வாடா அவரு சர்வீஸ் வயசா இருக்குமா பேசுன மரியாதை கேட்டுக்கோ. என்ன பையன் என்ன பண்ணுவேன்? என்னடா? அடங்கா ஏய், அம்மால 4 எறும்புள்ள நெருக்கிடுவேன் பேசுன சூத்தாத்துருவேன். சூண்டா அடுத்து சூப்பு வச்சு குடுத்துறேன் கதையா குடிப்பா. இல்ல அவள் அம்மா எங்க வரடா போய் நெறி முடியா அடங்க முக்குட்ல வச்ச தேங்காய் யாரை பார்த்து சொல்றா? அடங்க போடு. என்ன நினைக்கிறா? என்ன மச்சான் அடிப்பா பண்ணுங்க நான் கூட போச்சேன் சூடா எதுக்கு வந்தீங்க? இது எதுக்குடா வந்தீங்க? ஆட்டோ தானே கொண்டு வந்தா? எது? ஆடு மேய்க்கலாம். இல்லடா மாடு மேய்க்கும். ஆடு மேய்க்க வந்தா நம்ம. ஆட்டாடா ஆட்டோ ஓட்டவா லாரி ஓட்டம். என்னடா பாரு நான் வம்பு வச்சுக்க எதுக்கு வந்தீங்க? என் நரம்புக்கு எதனா ஒண்ணு ஆகலாம் உன் நரம்பு முன்னுடுவா என்னன்னு கேளு, சீக்கிரம் வா. வாடா ஏய் வர முடியாது போ. வாடா என்னடா? ஏய், எதுக்கு வந்தீங்க? ஆட்டாட தானே கொண்டு வந்தா? ஆமா. போ தண்ணி மாதிரி தூக்கி போட்டு அடிக்கிறதுக்கா? நீ ஏன் சொல்லு மச்சான்? நியாயமா? உன்னை சொல்ல வாய் அவன் ஏய், வா வாய் வா வாய் ஏய். அடிப்பேன், ஒடிப்பேன், மெரிப்பேன், குத்துவேன், பல்ல கூட வச்சிருவேன், சும்மா இல்ல. என்னத்துக்கா? பணம் குத்துக்கிற காட்டு கட்டா. அட்டை கட்டா வாயில என் கோல விட்டா ஏய், பணத்துக்கு வச்சுட்டாங்கன்னா ஓடிப்போம். ஏய் பணத்தை யாருண்ட குத்தா? பணத்தை வாங்கி மிரட்டுறாடாவா? பாத்தியா பணத்தை வாங்கி மிரட்டுறாடாவா? எவ்வளவு கொடுத்தா 1250. நாங்க 1250. 1250 ரூபாய் கட்டு கட்டா கொடுத்தேன் தெரியாதா? எந்த கோயில உட்காந்து பிச்சை டேய், பணத்தை இங்க வச்சுட்டு எங்கடா போய் பொறுக்கு போ. இதா? பணத்தை இங்க வச்சுட்டு எங்கடா டேய் போய் பணத்தை யாருன்றா குத்தா? பணத்தை இவன் கேட்டான்டா. வீட்டை தேடி போன வீட்டுல ஆள் இல்ல. பணத்தை அவங்க அம்மா தானே போட்டேன். அவங்க அம்மா அப்படியா? ஆமாடா, சாட்சி யாராவது இருக்கிறாங்க சாட்சி இருக்காங்க. பணம் கொடுக்கும்போது பார்த்தவங்க யார் தெரியுமா? அவன் மொண்டாட்டி காமினி. பொண்டாட்டி யாரு அவன் மொண்டாட்டி காமினி. உன் பொண்டாட்டி காமினி என்னத்தா? அவன் சாட்சி. உன் பொண்டாட்டி நல்லா காமினி காமினி ஏய் பணத்தை எங்க அம்மா வந்து கொடுத்த. ஆமாடா, அதுக்கு சாட்சியம் மண்டாட்டி காமினி. ஆமாடா. வாத்த இவளுக்கு 2 பேர் தானே? அவங்க 2 பேர் தான். வாத்த அவளை கூட நச்சுக்கிடா. பணத்தை அவளோட குடுத்து யார் சூத்த ஏன்டா கேப்பீங்க? வாத்த அவளை கூட நச்சுக்கோ. 2 பேர் ஆஃபர். அப்பலாம் நீ ஒண்ணு நான் ஒண்ணு அட டேய் 2 பேர் எடுத்துட்டா. டேய் வாடா டேய் டேய் பணத்தை எங்க அம்மா வந்து கொடுத்தல எங்க அம்மா கூட நச்சுக்கோ. அம்மா வயிற்று நச்சா ஒப்பா போய் எங்க பணத்தை அங்க குடுத்து எண்ணெய் வந்து அடிக்கிற கேக்குறான். பொப்பா போய். டேய், என்ன வந்து பாக்குறீங்க? வாடா டேய், வர முடியாது பட வர முடியாது. வர முடியாது. ஒய் நெறி முடிஞ்சு அது மட்டும்தான். டேய், வர- மச்சான் டேய் பையன் வேற கம்பெனி அட்வான்ஸ் வாங்கிக்கிறான் டேய், இவ்வளவு கௌரவமா இறங்கி ஓடுறியா? இதை விட்டா உனக்கு வேற என்ன சொல்லி காட்டங்கோத்த கேட்டா மறா கேள்வி. எல்லாம் போடா தாத்தா கம்பெனி
டேய், இது எதுக்கு? இது சுத்த வேஸ்ட். கலை தேவியா சுத்த வேஸ்ட். மச்சான் வேஸ்ட் தான் மச்சான். நான் நைட்ல அடுத்து பகல்ல ஆனா டேய், இது எதுக்கு? இத விட்டா 1008 தொழில் எனக்கு தெரியும். அட அவர் வாயாரு தெரியுங்க. வணக்கம்யா. எப்படி அம்மா வந்தவாசி பஸ் ஸ்டாண்ட்ல நாவு பழம் வித்துங்க. போனா போதுன கம்பெனில சேர்த்தா எங்க சூத்துல நார ஊத்துறேன். எவனை நாங்க நல்லவன் நினைச்சு கப்பல்ல சேர்த்தமோ அவன் தானே முதல்ல அடிக்கிறாங்க. பாவம் பூண்டு விக்கிறவனும் புளி விக்கிறவனும் சம்சா விக்கிறவனும் பாப்புக்கார ஒரு உண்டை விற்கணும். கரும்பு வெட்டவெல்லாம் கப்பல்ல சேர்த்து 7:30 மணிக்கு வாடானா 9:30 மணிக்கு என்ன ஒரு நாடகம். அவர் மொத்த சொத்துக்கு பொட்டி வாசிப்பான். தட்டு சொத்துக்கு டேய், என்ன வேலை தெரியும்? நான் சிசியனை கேளு. யாரு உன் சிசியா? உனக்கு யாரா சிசியா? நின்னுங்கிறான் பாரு. சிசியா உனக்கு நான் சிசி பாருங்க, உள்ள பூச்சிக்கலாம் கொடுக்க எனக்கு அதுக்குள்ள ஒரு குரு மறந்துட்டா. வாஜாரு கைய கட்டி வாஜாரு பேசுறாங்களா? அட பயப்படாத பேசு. நான் இருக்கிறேன், பயப்படாத பேசு. இருக்கிறதுனால தப்பா பயமா ஐயா குருவே பேசுறாங்களா? அட நல்லா என் பெருமை நல்லா தூக்கி சொல்லு. நீயோட தூக்கிறேன். வாஜாரே நின்னுங்க பாரு. கைய கட்டு. ஐயா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நினைச்சு பாருங்க. என்னது? வேன் பின்னாடியே ஓடியாந்தி. என்னத்துக்கா? நான் கூட கம்பெனிக்கு யாரா கேட்டாங்களா? இப்பதா யாரா கேட்டாங்களா? செய்யும் தொழிலே தெய்வம். இந்த கலைதேவி நாடக மன்றத்துக்கு வரத்துக்கு முன்னாடி என்னது? என்ன வேலை பார்த்திருந்தேன்? எனக்கே மறந்துருச்சு. மறக்கப்பா மறக்கம். என்ன வேலை? நாங்க பம்ப கம்பெனில சிலம்பாடிங்க. சிலம்பாடிந்த உண்மைதான். இவன மாதிரி மென்டல் மேல ஆட மாட்டேங்க. சத்தியமா நாங்க நல்லா ஆடுவோங்க. நான் நல்லா கைய தூக்கி ஆடுவோங்க. இவன் என்ன பண்றான்? நம்ம கைனிக்கு மருந்து போடுங்கிறேன். கிளம்பாடுறாங்க. நான் மென்டல். நானு என்னடா கம்பெனியே மென்டல் கம்பெனி. ஒரு 15 மென்டலுங்களை சேர்த்துக்கணும். நடக்குது பாரு உள்ள கொடுமை. ஏங்க வந்தா வாரி முடுறானுங்க. வந்தா வாரி டீ குடிச்சுட்டு அந்த கிளாஸ கூட வாரி என்ன பாக்குறாரு. ஐயா தான் மென்டல் நம்பர் 1. இந்த மென்டலுக்கெல்லாம் செயலாளர் ஒருத்தர் இருக்கிறார். உள்ள பவுடர் போட்டுக்கிறார். அடுத்தது அவர் தான் வருவார். தெரியல என்னடா இவ்வளவு நாள் தெரியல. இதை விட்டா இந்த ஊர் தலைவரை பார்த்து சாராய் கடை வச்சு பயிற்சி பாட. இது எதுக்கு? அதெல்லாம் வருமானம். அதெல்லாம் வருமானம். சாராய கடையை வைக்க போறேன். ஆமா, ஒரு காலத்துல ஓஹோன்னு ஓடுன ஊர் தாண்டா இது. சாராய கடை
அம்மால கண்ணை குச்சியில கண்ணு குட்டி வாங்கினா பாரு உத அதே போல காலை வச்சு மொண்டாட்டி காமினி பக்கத்துல போற அதை நான் பாத்துக்கிறேன். நீ ஆட்டாடாத. எதுக்கு வரவங்க கூட்டாச்சு கிடப்பேன். என் கூட வந்துரு. அந்த பையனை கூட போயிடலாம். அந்த பையனை கூட போயிடலாம். அதான் செய்ய போறேன். அந்த பையனோட ஐயா விட்டும் போ. அருமையான தொழில். தனம் கம்பெனில ஒரு 5000 ரூபாய் வாங்கிக்கிறேன். அதுக்கு மேல தர மாட்டேன். ஆனா அது இப்ப தெரியாது. நீ என் கூட வந்துரு. அருமையான தொழில். என்ன தொழில்? எந்த சாராய கடை? ஏன் சாராய கடை பக்கத்துல உனக்கு சாகனா கடை பொறுத்தவரை கூட வந்து. நல்ல வேலைடா இது. என்ன வேலை? எந்த விக்கிற வேலை? ஆனா உந்து கோத்தா நக்கிற வேலை. ஐயாவுக்கு என்ன வேலை? கோத்தா நக்கிற வேலை. வலைய விரிச்சு போட்டா மாட்டு மாட்டோம். திருப்பி திருப்பி நக்குடா போட. அடிக்க மாட்டேன்னு சொல்லு. அடிக்கவே மாட்டேன். அடிக்க மாட்டேன்ல அது அது கீழே போட்டு அவனை கூட சொல்லு. என் சேர்த்து வாடா என் சவரா வாடா அப்ப அப்ப கிளு 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 சப்ப வர மாட்டேன். சரி போகட்டும். இந்த நாட்டின் பேர் என்ன? இந்த நாட்டின் பேர் சொல்லு. தமிழ்நாடு. சத்தியபுரி நாடு. சத்தியபுரி சத்தியபுரி. இந்த நாட்டை மன்னருக்கு அருகாமல் இருக்க வேண்டிய அமைச்சர் விஷக்கொடி. அமைச்சர் விஷக்கொடி. விஷக்கொடி என்ற பெயரோடு தோறுகிறேன். அல்ல விஷா ஒடுக்கல விஷா நல்ல விஷா இருக்கடா. சத்தியலுக்கு மன்னர் ஏதோ அலசல் போட்டு கூட்டியிருக்கிறார். என்ன பண்றது? அங்கே எழுதி வைப்பார் ஏட்டிலே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும். ஆணவ சிரிப்பு அது ஆணவ சிரிப்பு.
தலைகுனிய வைப்பதா சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் ஆணவ சிரிப்பு அது ஆணவ சிரிப்பு போக போக காட்டுகிறேன் சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் ஆணவ சிரிப்பு அது ஆணவ சிரிப்பு சபையோருக்கு வணக்கம். நானும் இந்த சத்தியபுரி நாட்டை ஆளக்கூடிய சத்தியசீல மன்னனுக்கு மகனாக பிறந்து என் நாட்டில் அரசன் முரளி சீரம் சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். எனக்கு ஒரு தம்பி இருக்கின்றான். அவன் பெயரோ முத்து. அவனும் அயல் நாடு சென்றிருக்கிறான்.